Avee மியூசிக் பிளேயரை ஓப்பன் பண்ணது நீங்கள் எந்த பாட்டை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த பாட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு வந்து ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணதும் இப்போ நம்மளோட டெம்ப்ளேட்டை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு மேலே பாக்ஸ் மாதிரி நிறைய ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்லோட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஜிப் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த விசுவலைசர் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண கீழே வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஒரு ஆட் ஆகிருக்கும், அதை வந்து கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல இருக்க பிக்சர் தூக்கிட்டு உங்களோட பிக்சரை மட்டும் தான் வைக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த பிக்சரை தூக்கிட்டு உங்கள் பிக்சரை வைக்கிறதுக்கு மேலே உள்ள பென்சில் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் யுவர் பிக்சர் அப்படின்னு ஆடியோ ப்ரொவைடர் கீழே யுவர் பிக்சர் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் இமேஜ் சைடில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பிக் இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் வந்து நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். நான் இந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணவும் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி பேக்ரவுண்ட் பிக்சர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா திரு கிரியேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு கீழே வாங்க. இதில் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், சேனல் நேம் அப்படின்னு கொடுத்து டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் அப்பியரன்ஸில் வாங்க. அப்பியரன்ஸில் வந்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் சைடில் திரு கிரியேஷன் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் சேனல் நேம் அல்லது உங்களோட நேம் வந்து கொடுத்துக்கலாம். நான் இப்போ இதில் வந்து என்னோடய நேம் வந்து கொடுத்துக்கிறேன். நான் இதில் வந்து என்னோடய நேம் வந்து கொடுத்துட்டு ஓகே அப்படின்றது மாதிரி டன் அப்படின்றத கொடுத்துறேன். இப்போ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய நேம் வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். என்னோடய பேர் வந்து திருவாசகம், அந்த மாதிரி நான் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட ஃபாண்டோட ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பியரன்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க. இதில் வந்து டைப் ஃபேஸ் அப்படின்னு சைடில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 4 டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அந்த ஆரோ இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆயிரும். அதே மாதிரி இதோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கலர் சைடில் அதிலே உங்களுக்கு டெக்ஸ்ட்டு கீழே கலர் அப்படின்னு இருக்கும், அந்த பாக்ஸ் ஒயிட் கலர் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட கலரும் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பேக் வந்துடலாம். இந்த மாதிரி இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க உங்களோட பிக்சரை வச்சுட்டு. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஆட் பண்ண சாங்கோட டூரேஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு 30 செகண்ட் போதும் அப்படின்னா எண்ட் டேட்டுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு 30 செகண்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் கீழே வாங்க, ஸ்க்ரோல் பண்ணி இதில் எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக உங்களுக்கு லோட் ஆகி முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும் உங்களோட வீடியோ. இனிமேல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டேட்டஸ் வீடியோ வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.